அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க. உங்க ஸ்கூல் வாசல்ல ஒரு புது பையன் நிக்கிறான். அவங்ககிட்ட போய் பேச போறீங்க. நீங்க என்னென்ன பேசுவீங்களோ அதை இங்கிலீஷ்ல எப்படி பேசுறது அப்படின்றது தான் பார்க்க போறோம். இப்படி நாம பேராகிராஃப் மூலம், அதாவது உரையாடல் டயலாக் மூலம் நம்ம இங்கிலீஷை கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்படி சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா கடைசியில் உங்களுக்காக ஒரு டிப்ஸ் இருக்குது இந்த வீடியோவில். நீங்கள் அந்த டிப்ஸை பார்த்தீங்கன்னா எப்போதுமே உங்களுக்கு அது மறக்காது. அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஓகே, இப்போ நம்ம டயலாக்கை பார்க்கலாமா? 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பேர் ராகுல், இன்னொருத்தன் பேர் கோகுல். இப்போ ராகுல் தான் அந்த ஸ்கூலில் ரொம்ப நாளாக படிக்கிறான். கோகுல் வந்து புதுசாக வந்திருக்கான்னு பார்க்கலாம். அவன் வந்து அந்த ஸ்கூல் கிரவுண்டில் நிற்கிறான். அப்போ ராகுல் ஸ்கூலுக்குள்ளே போகிறான். போனவனே கோகுலை பார்க்குறான். ஓ, இவன் யாரா, ஒருத்தன் புதுசாக இருக்கானே, சரி இவங்கிட்ட போய் நம்ம பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு கிட்டக்க போகிறான். வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்குறான். யாரு? ராகுல். அதுக்கு கோகுல் சொல்கிறான், மை நேம் இஸ் கோகுல். ப்ளீஸ் குட் நேம், யுவர் குட் நேம் ப்ளீஸ் அப்படி கேட்கணும். கேட்கல. அப்போ இவன் என்ன சொல்கிறான்? மை நேம் இஸ் ராகுல். அப்படி இல்லைன்னா ஐ எம் ராகுல் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கடுத்து என்ன கேட்குறான்? விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடியிங் அப்படின்னு கேட்குறான். அதாவது நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்னு அவனை கேட்குறான். யாரு? ராகுல். அதுக்கு கோகுல் சொல்கிறான், ஐ ஆம் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டடியிங். இல்லை, ஐ ஆம் ஸ்டடியிங் 6th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படின்னு ராகுல் கேட்குறான். உடனே கோகுல் கேட்குறான், அண்ட் யூ, நீங்கள் விச் கிளாஸ் ஸ்டடியிங் அப்படின்னு அவன் திருப்பிட்டு கேட்குறான். அதுக்கு இவன் சொல்கிறான், ஐ எம் ஆல்சோ 6th, நானும் 6வது தான் படிக்கிறேன். அப்போ ராகுல் திரும்பி கேட்குறான், வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் அப்படின்னு. அப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு. ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் வாஞ்சூர், நான் வாஞ்சூர்லேருந்து வரேன்னு கோகுல் சொல்கிறான். அப்போ கோகுல் திரும்பி கேட்குறான், அண்ட் யூ, அதாவது ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் வாஞ்சூர் அண்ட் யூ அப்படின்னு திருப்பிட்டு அவனை கேட்குறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்? ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் பட்டினச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்த கேள்வியை கேட்குறான். என்னன்னா, ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் யுவர் ஃபேமிலி அப்படின்னு கேட்குறான். அதாவது உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்குறது தான் அது. அதுக்கு இவன் சொல்கிறான், வி ஆர் 4 மெம்பர், நாங்கள் 4 பேர் இருக்கோம். மை ஃபாதர், மதர், சிஸ்டர் அண்ட் மீ. அடுத்து அண்ட் மீ அப்படின்னு இந்த இடத்துல வந்ததுன்னா நான் அர்த்தம். ஓகேவா? அப்படின்னு சொல்கிறான். அதோட நிற்காம என்ன கேட்குறான்னா, அட் யுவர் ஃபேமிலி அப்படின்னு அதை சேர்த்தே சொல்கிறான். எப்படி? வி ஆர் 4 மெம்பர், மை ஃபாதர், மதர், சிஸ்டர் அண்ட் மீ. அட் யுவர் ஃபேமிலி, உங்கள் குடும்பத்தில் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ராகுல் சொல்கிறான், வி ஆர் 3 மெம்பர், மை ஃபாதர், மதர் அண்ட் மீ. எங்கள் குடும்பத்தில் 3 பேர் தான், நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்த கட்ட கேள்வியை ராகுல் கேட்குறான். விச் ஸ்கூல் டிட் யூ ஸ்டடிட் அட் லாஸ்ட் இயர்? போன வருஷம் எந்த ஸ்கூலில் நீ படித்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு கோகுல் சொல்கிறான், ஐ எம் ஒன்லி ஸ்டடிட் இன் மை வில்லேஜ் ஸ்கூல். நான் என்னோட கிராமத்து ஸ்கூலில் மட்டும்தான் படித்தேன். உடனே ராகுல் கேட்குறான், ஓ ஐ சி, கம்மிங் லெட் அஸ் கோ டு கிளாஸ் ரூம். வாங்க நம்ம கிளாஸ் ரூமுக்கு போகலாமா? ஓ கம் ஆன் அப்படின்னு கோகுல் சொல்கிறான். அப்போ 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இதுதான் இந்த டைலாக். இந்த டைலாக்ல இப்போ நம்ம புதுசாக என்னென்ன வேர்டு பார்த்தோம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாமா? இதை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே மறக்காது. நம்ம இப்போ எக்ஸாம்பிளில் அந்த டைலாக்ல இருக்கக்கூடிய டஃப்பான வேர்டு அதை எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், வில்லேஜ். வில்லேஜ்னா கிராமம், அதாவது ரொம்ப சிறிய அளவு உள்ள ஊர், அதுதான் வில்லேஜ். ஓகேவா? அடுத்தது ஃபேமிலி. ஃபேமிலினா குடும்பம். அதில் யார் யார் இருக்கலாம்? தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, தங்கச்சி, அண்ணன், அதுமாரி உள்ளவங்க எல்லாரும் இருப்பாங்க. அடுத்தது 3ஆவதா பார்க்கக்கூடியது ஸ்கூல், அதாவது பள்ளிக்கூடம். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் படிக்கக்கூடிய அந்த இடம் ஸ்கூல், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஓகே. அடுத்தது கிளாஸ்.
கிளாஸ்னா வகுப்பறை. இப்போ எல்கேஜி வேற கிளாஸ், யூகேஜி வேற கிளாஸ், அது மாதிரி 6வது வேற கிளாஸ், 7வது வேற கிளாஸ், தனித்தனி கிளாஸ்ல தான் நம்ம படிக்கிறோம். அதனால கிளாஸ் ரூம் தனி. அடுத்தது பாருங்க, ஸ்டடியிங் அப்படின்னா படிக்கிறது. இந்த ஸ்டடியிங் அப்படிங்கிறது படிக்கிறது வேற, ரீடிங் அப்படின்றது படிக்கிறது வேற. இதை நம்ம நிறைய சென்டென்ஸ்ல யூஸ் பண்ண எந்த இடத்துல ஸ்டடியிங் போடுறோம், எந்த இடத்துல ரீடிங் போடுறோங்கிறது நமக்கு பிராக்டிஸ்ல வந்துடும். இன்னும் 2 வேர்ட் இருக்கு. அதாவது என்னன்னா, லாஸ்ட் இயர் அப்படின்னா கடந்த வருஷம், போன வருஷம் அப்படின்றது அர்த்தம். இன்னொன்று மெம்பர் அப்படின்னா என்னன்னா நபர்கள், எத்தனை பேரு அப்படின்னு கேட்போம்ல அது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது எல்லாமே மறக்காதுன்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.